சுப்புனி சப்புனி மங்குடி. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஹலோ படி, நான் தான் உங்கள் இன்ட்ரோவர்ட் அவி. என்னடா இப்போ டிஷர்ட் போட்டு வரவனே புதுசாக சட்டை போட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அப்படி தான். நம்மகிட்ட இருந்து ரைட்ஸை வாங்கிக்கிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்ஸிகபியும் நம்ம அண்ணன் எஸ்ட்ரோடபியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பித்த காரணமே வந்து சும்மா ஃபன் கண்டென்ட். அது போக எனக்கு இது ஒரு ஹாபி மாதிரி, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி சும்மா க்ரியேட் பண்ண சேனல் தான் அது. அப்பப்போ சும்மா ஜாலியான வீடியோ போடலாம். ஆனால் அந்தளவுக்கு அது ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் ஒரு யூடியூபராக அது வந்து நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ எப்படி சொல்கிறது, சொசைட்டி பற்றின ஒரு கண்டென்ட்டு, சொசைட்டி பற்றி ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசணும்னா நம்ம எஸ்ட்ரோடபி, அப்புறம் கழிவு ஊற்றுறோன்னா நம்ம டாக்ஸிகபி. அது போக நான் வந்து சில் கண்டென்ட் பண்ணுறதுக்கு இப்போது என்னென்னா, இப்போ சேனலில் வந்து நாங்கள் 3 பிரிக்க போகிறோம். அவரோட கண்டென்ட், எஸ்ட்ரோடபியோட கண்டென்ட் வந்து தனியாக இருக்கும், டாக்ஸிகபியோட கண்டென்ட் வந்து தனியாக இருக்கும், என்னோடய கண்டென்ட் தனியாக வரும். நம்ம 3 பேரோட பேரும் வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோ போடுவோம். அதை பார்த்து உங்களுக்கு சரி இவங்க எந்த மாதிரி கண்டென்ட் பேசுவாங்க, எஸ்ட்ரோடபினா இந்த கண்டென்ட்டு, இன்ட்ரோடபினா இந்த கண்டென்ட்டு, டாக்ஸிகபினா இந்த கண்டென்ட்டு, 3 கண்டென்ட்டாக பிரிஞ்சிடும். அது சேனலே 3 பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், மொத்தம் பிரித்து விட்டிங்க இருப்பாங்க. அப்படி தான் ஆகிப்போச்சு. சரி, இப்போ வந்து நான் என்ன மாதிரி கண்டென்ட் பேசுவேன்னா, நான் சும்மா ஒரு சில்லான கண்டென்ட்டு, சும்மா ரொம்ப ஜாலியாக இல்லாமல் ஒரு சில்லான ஒரு மெமரபிள் கண்டென்ட்டாக அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் நான் பேசிப்பேன். மற்றபடி கண்டென்ட்லாம் என்னென்ன பேசுவாங்கன்ட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. போதும் கிளம்பிட வந்துடும். நான் தான் உங்கள் டாக்ஸிகபி. நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் பேசுவோம்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஃபன் கேமு, அந்த மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட்டு, டார்க் காமெடி, அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக தான் நம்ம இருப்போம். நம்ம எப்போவும் ஒரு ஜாலியாக தானே இருப்போம். அந்த மாதிரி ஃபுல்லாக ஜாலியாகவே போகுது இந்த வீடியோ. இந்த வீடியோ இல்லை, என்னோடய வீடியோ. சேனல் 3 பிரிஞ்சிருச்சுல. டாக்ஸிகபியோட கண்டென்ட் எப்போவுமே தனியாக தான் இருக்கும். அதனால் நம்மளோட இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளோட கண்டென்ட் எப்போவுமே ஜாலியான கண்டென்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக ஜாலியாக தான் போவோம். இந்த இன்ட்ரோட் மாதிரி போர் அடிக்க மாட்டேன். சும்மா மெமரபிள் மூமெண்ட்டு அப்புறம் நம்ம கண்டென்ட் வந்து கொஞ்சம் 18+ போவோம். அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள், ஓகே? அதுபோக இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா லென்த்தாக இருக்காது. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இது சும்மா அந்த டிவைடாக என்ன காரணங்கிறது மட்டும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரோடபியாலும் பேச முடியாது, எக்ஸ்ட்ரோடபியாலும் பேச முடியாது. சரி, இந்த சேனலை பிரிக்கிற முக்கியமான காரணமே நான் தான். ஏன்னா வந்து இன்ட்ரோடபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனால் வந்து எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேச முடியுமானா பேச முடியாது. ஏன்னா பர்சனல் சைடில் வந்து கொஞ்சம் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் டாக்ஸிகபியால் எந்த எல்லைக்கு வேணும் போக முடியும். அதனால தான் சேனலை 3 பிரிச்சது. இது வந்து ஜஸ்ட் கண்டென்ட் பர்பஸ். இது வந்து பர்சனலுக்குள்ளே வராது. நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் எவனாவது வந்துட்டு நீ என்னடா கெட்ட வார்த்தை போடுற, நீ என்னடா இப்படி பேசுகிற அப்போல்லாம் எவனா தூக்கிட்டு இருந்தால் பூத்த எடுத்துருவேன். அதனால் நம்ம இதில் வந்து சும்மா ஒரு ஃபன் கண்டென்ட்டு, அந்த டார்க் காமெடி, ரீல்ஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்லேயே நம்ம போயிடலாம். இப்போது நம்ம எஸ்ட்ரோட் அண்ணன் வருவாங்க. அவர் வந்து அவரோட வீடியோவில் என்னென்ன சொல்லுவாருங்கிறத அவரே சொல்லுவார். அவங்க எஸ்ட்ரோடபி என்னடா இன்ட்ரோட் மாதிரி நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இல்லை. நான் வந்து இப்போ சீரியஸாக இது பண்ணலான்னு இருக்கேன். நம்மளோட கண்டென்ட் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ அரசியல், நம்ம அண்ணன் நினைச்சு சொன்ன மாதிரி அரசியல், அந்த மாதிரி யாரும் பேசாத கண்டென்ட். இப்போ ஃபன்னு மட்டும் இல்லாமல் என் சேனலில் நான் என்ன விரும்புவேன்னா 3 இருக்கணும். ஃபன் அண்ட் காமெடி இருக்கணும், ஒரு மெமரபுளான மூமெண்ட்டு, ஜாலியான மூமெண்ட்டு, அதுபோக இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை, சொசைட்டி, நாடு, அரசியல் எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம். அதுவும் சும்மா பேச போகிறதில்ல, ஃபுல்லாக R&D பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் பேச போகிறோம். ஒரு சில மிஸ்டேக் இருக்கலாம், அது வந்து தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கோங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாகவே போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்ட்ரோவர்ட். நான் அப்படி இல்லை, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்.
எனக்கு வந்து எல்லாத்தையுமே பேசணும், ஃபன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல். எனக்கு வந்து தப்புன்னு பட்டுச்சுன்னா அது தப்பு தான், தப்புனா அது என்ன தப்புன்னு நான் வந்து பேசணும். அதாவது எல்லாராலையும் பேச முடியாது அந்த கண்டென்ட்டை. ஏன்னா வந்து இப்போ ஒரு 4000 கோடி ரூபா ஹைவே ப்ராஜெக்ட் வந்து அதில் வந்து நிறைய மோசடி நடந்திருக்குன்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வெளியே சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஒரு 2-3 நாள்லேயே வந்து அவர் டெட் பாடியை வந்து செப்டி டேங்க்லேருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போது அரசியலை பற்றி பேசணுன்னா பிரச்சனை வரதான் செய்யும். இருந்தாலும் நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் மேலோட்டமாக அது என்னங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம அதை எப்படி மாற்றிக்கலாம். இப்போ இன்ட்ரோட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரோட் அப்படின்னா வந்து அமைதியாகவே இருப்பான். ஆனால் இப்போ அதை வச்சு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரோட்னா இருப்பான்ட்டு. ஆனால் அப்படிலாம் இல்லை, அவன் தனியாக வந்தால் எவ்வளோ பேசுவான்னு அவனுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். வெளியே பார்க்குறவனுக்கு வந்து அவன் அமைதியான பையன் அப்படின்ட்டு. ஆனால் தனியாக இருக்க முடிச்சுனா அமைதியாக இருக்கலாம். அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அவனுக்கு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்குக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆள், என்னெல்லாம் பண்ணுவான்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டை வந்து எப்பவும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நம்ம டாக்ஸிக் வந்து சொல்லவே தேவையில்லை. ஏதாவது சொன்னாலும் கழுவி ஊற்றுவான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படி கழுவி ஊற்றுவேன் அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஏதாவது பிரச்சனைனா அது என்னங்கிறத மட்டும் எனக்கு வந்து பேசணும். அந்த பிரச்சனை வந்து யார்கிட்டையும் பேசணும்னா இப்போ நான் இது மூலியம் அதை நான் வந்து இதை முடிச்சுப்பேன்னு வைங்களேன், ஒரு கான்வர்சேஷனை முடிச்சுப்பேன். அந்த மாதிரி தான். இந்த மந்த்துக்குள்ளே ஒரு 10 வீடியோ வந்துடும். ஏன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். யார் கூடனா நம்ம மாஸ்டர் சுனில் கூட. அது என்ன விவரங்கிறத வந்து நம்ம இன்ட்ரோட எப்படி சொல்லுவான். அப்புறம் இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ, அதாவது சேனலோட கடைசி வீடியோ இல்லை. நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி உள்ள வீடியோ. அதை நான் கடைசியாக வந்து நாங்கள் 3 பேரும் ஒன்றா நிற்கிறோம் என்னக்கிட்டு. அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம இன்ட்ரோட வீடியோலாம் அவன்கிட்ட பேசிக்குவாங்க. ஓகே சரி, இப்போ 3 பேர்ட்டையும் பேசிட்டிங்களா? அவன் தாங்க இந்த வீடியோ. இப்போ வந்து இந்த காரணங்கள்னால தான் நாங்கள் 3 பேர் இப்போ பிரிய போகிறோம். அந்த போக நாங்கள் வந்து நம்ம மாஸ்டர் சுனில்கிட்ட வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மந்த்துக்குள்ளே வந்து 10 வீடியோஸ் போடுறதாட்டு. அவர் 15 வீடியோ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. மொதல் வீடியோ போட்டுட்டாரு. நம்ம இந்த டிவைட் பண்ணுறதே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி போடலான்ட்டு. தெரியணும்ல ஏன் இந்த தனித்தனியாக வருங்கிறது. இவங்க வந்து ஏன் இவன் இப்படி பேசுகிறான், இவன் எப்படி பேசுகிறான், நீ ஏன் இப்படி பேசுகிற, ஏன் ஒரே கண்டென்ட் தானே ஏன் மாறி மாறி வருது. ஒரு தெளிவான கிளாரிட்டி வரணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ கண்டென்ட்டு. அதை வந்து நம்ம எஸ்டோடபி வந்து சும்மா ஒரு கருத்து அந்த மாதிரி சொசைட்டி பற்றி பேசுகிறதும் நம்ம எஸ்டோடபி பேசுவார். நம்ம டாக்ஸிக்கு வந்து கழுவி ஊற்றுவான். அவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவனே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பாரபட்சமாக வாங்க மாட்டான், எவனாலும் கழுவி ஊற்றிடுவான். ஆனால் வந்து அவனை வந்து பர்சனல் லைஃப்பில் யாருமே கொண்டு வரக்கூடாது. அதையும் இந்த யூடியூப் வீடியோவில் சொல்லிடுறேன். அவன் வந்து தனி டெட்பூல் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் த ஃபோர்த் வால்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் நம்ம இன்ட்ரோவர்ட் ஆஃபி சேனலை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் த ஃபோர்த் வால்னால் நம்ம டாக்ஸிக் அப்படி தான். அவன் வந்து கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் 18+ தான் போவான். அதனால் 18+ மட்டும் பாருங்கள். ஓகே அவ்வளோதான். சரி இப்போ வாங்க இன்ட்ரோவர்ட் ஆஃபி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம படி கேங்கில் நீங்களும் ஒரு மெம்பராக ஆகுங்க. ஓகே, அடுத்த வீடியோ என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் see you buddies.